தை பிறந்தா வழி பிறக்கும். 2026ல் மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தை பிறந்தா வழி பிறக்குமா? 2026ல் அதிமுகவுடைய ஆட்சி அமையுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. தை பிறந்தா வழி பிறக்குன்னா எங்கள் சூரியன் தான் முன்னாடி நிற்கும் முதலமைச்சர். அவரு தான் வருவார். அதெல்லாம் வேஸ்ட்டு. எங்கள் முதலமைச்சர் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு டாப்பில் நிற்பார். யார் எது பேசினாலும் சரி எங்கள் கட்சி தான் முன்னாடி நிற்கும். பேசுகிறவங்க பேசின்னு போட்டோம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம். ஆனால் லாஸ்ட்டு எண்டில் எது நிற்கும் அப்போ நாங்கள் கை தூக்குவோம் சூரியன், அதுதான் நிற்கும். இப்போ ஃப்ரீ பஸ்ஸு இல்லாத மக்கள், சுத்தமாக ஏழப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக போகிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஃப்ரீயாக ஏறி போகிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஃப்ரீ பஸ் விட இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக போகிறாங்க. அதெல்லாம் யார் செஞ்சாங்க? இருக்கிறவங்க யாருமே செய்யலாங்க, யாருமே செய்யலை. இப்போ பாருங்கள் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. இது மாதிரி யோசித்து யார் செஞ்சாங்க? யாருமே செய்யலை. மகளிர் தொகைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ மகளிருக்கு அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது தெரியுமா? ஒரு சாப்பாட்டுக்கு கூட இல்லாத கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி வயிறார அதை வச்சு சாப்பிட்றாங்க. மாதம்னா எப்போ அந்த காசு வரும்னு காத்துக்குன்னு இருக்கிறாங்க. 15ஆம் தேதி எந்த டைம்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஜனங்க, மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் எதுக்கு போடுவாங்க? சூரியனுக்கு தான் போடுவாங்க. அதாவது மக்கள் யார் அவங்க சொல்கிறது நல்லா கிடையாது, மக்கள் கணிக்கிறது தான். மக்கள் சொல்கிறது தான் இருக்குது. அப்படி பார்த்தா இப்போ விஜய் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அதே போல் மக்கள் அவங்க கூடுறாங்க. அதெல்லாம் ஓட்டு ஆகுமான கேள்வி தான். ஒரு நடிகர்ன்றதுனால எல்லாருமே போய் பப்ளிசிட்டிக்காக நிற்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லலாம். மக்கள் ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க. எங்கள் திருநங்கை சமூகத்துக்கெல்லாம் பேர் வச்சதுலேருந்து எல்லாமே திமுக தான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. அப்போ நாங்களுமே சொல்லணும். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கலாம் கிடையாது. பட் எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கப்போ நாங்கள் யார் என்னால் செய்கிறாங்களோ இப்போ இருக்கும். இதை பொங்கலுக்கு இப்போ எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இப்போ நிறைய கல்வி கடன் கொடுக்குறாங்க டிஎம்கேல. இப்போ நாங்கள் இப்போ எங்கள் திருநங்கை மக்கள் படிக்கிறாங்க. இப்போ ஊர் காவல்படையில் இப்போ 50 பேருக்கு பணி நியமனம் கொடுத்தாங்க முந்தானத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுடைய வாழ்வாதாரத்தை யார் உயர்த்தி வராங்களோ நாங்கள் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வாக்களிப்போம். கண்டிப்பாக. ஐயோ வேணவே வேணாம்பா. எனக்கு இவர் தான் எப்போவுமே இருக்கணும். முக ஸ்டாலின் கலைஞர் பையன் தான் எப்போவுமே. நான் எங்கள் வீட்டிலேயே நான் அதான் சொல்லுவேன், இவர் நல்லா ஆட்சி பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆட்சி. எங்களுக்கு எல்லாமே எல்லா சலுகையும் கிடைக்குது. அதனால் நல்லா ஆட்சி. இவர் ஆட்சியே வரட்டும் திரும்பவும். எனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம ஏன் விடணும்? எல்லா ஆட்சியும் எல்லா மற்றவங்களை இருந்தாலும் இதாக இருக்காது. எங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குது. ஒரு எங்கே போனாலுமே ஒரு கார்பரேஷனில் போய் நான் என்ன பேசினாலும் எனக்கு ஒரு இதாக கொடுக்குறாங்க. நல்ல இதாக தான் நடக்குது. அதனால் எனக்கு மீண்டும் இவரே வர்றது ரொம்ப சந்தோஷம். அது நம்ம சொல்லப்போனால் பகல் கனவு தான். அதெல்லாம் எடப்பாடியோட அவர் நினைக்கிறதுலாம் பகல் கனவு தான். இப்போ இருக்கிற ஆட்சி பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது முக்கியத்துவம் பார்க்க போனால் மகளிருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மகளிருக்கு இலவச பஸ்ஸு கொடுக்குறாங்க. மாணவிகளுக்கு நல்ல ஒரு சிறந்த முறையில் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இப்போது முதலமைச்சர் பார்க்க போனால் அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வரணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு, ஏழைப்பட்ட மக்களுக்கும் சரி, மாணவங்களுக்கும் சரி, மாணவிகளுக்கும் சரி, எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவமும் நல்ல முறையில் கொடுத்துன்னு தான் இருக்காங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கு முதல்ல அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான். அதே போல் விஷயம் பார்க்க போனால் எல்லாத்துலேயும் ஓகே, கரெக்டு. யார் வேணாலும் எது வேணாலும் குறை சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். இப்போ இருக்கிற ஆட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்ல ஆட்சி பண்ணின்னு இருக்காங்க. அதில் மட்டும் குறை எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பராக தான் பண்ணின்னு இருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை எடுத்து வச்சுருக்காரு. தை பிறந்தால் வழி பிறக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு மட்டும்தான் வழி பிறக்கும். அவங்க வழி பிறக்கணும் வேலையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க தான் இருக்காங்க. திரும்ப வரப்போகிறதும் அவங்க தான். மக்களுடைய எண்ணங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக இந்தியாவே ஆளக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக ஸ்டாலின் தளபதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவருடைய திட்டங்களை இன்றைக்கி மற்ற மாநிலத்தில் ரொம்ப தூரம் வரவேற்று இந்த காலை உணவு திட்டம் இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவரை தவிர வேறு தகுதியான ஆளை நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா? அவர் ஒருத்தர் தான், ஒன்லி ஒன், தளபதி முக ஸ்டாலின் அவர் மட்டும்தான். அதிமுகவில் என்ன சார் இருக்குது சார்? அதிமுகவில் எடப்பாடி நின்றாரா? அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாரா? வாய்ப்பே இல்லை. மேடம் இருந்தாங்க, ஜெயலலிதா மேடம், இரும்பு மனித அவங்க இருந்தாங்க. அவங்க மூலிமா அவங்க ஷேடோவில் வந்தவங்க சார் இவங்களாம். அதெல்லாம் சும்மா அப்போ நிற்க சொல்லுங்கள், முடியாது. நின்றாலும் சார் என்ன கேட்டிங்கன்னா இதை எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டு இதை எல்லாருமே வித்ட்ரா பண்ணிவிட்டு இவங்ககிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிடலாம்.
ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் சிறப்பான ஆட்சின்னு மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. திரும்ப அவங்கள தான் கொண்டு வந்து வைக்கணும்னு மக்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க. இனி யார் நின்று என்ன ஆட்டோ போட்டாலும் பஸ்ஸு மேலே நின்றாலும் சரி, எங்கே போனாலும் சாத்தியமே படாது. தளபதி ஒரே ஆள் தான். அவங்களுடைய ஆட்சி தான் இங்கே மலர போகுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மீண்டும் அவர் தான் சிஎம்மாக வர போகிறார். தைப்பொருந்தா வழிபோக்கம் திமுக வரும், வெற்றி பெறும், எங்கள் கொள்கை வெற்றி படும். அதுக்காக நான் பப்ளிக்கு நான் பேசுகிறேன். பப்ளிக்காக நான் வந்து இந்த கொடுக்குறாங்க அந்த கொடுக்குறாங்க நிர்வாகம் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் ஒன்று கூட நான் வாங்கலை. இதுதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. எனக்கு தேவை என்னம்மா, எங்களுக்கு சேவை செய்கிறாரா அந்த சேவை எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் யாராகட்டும் எங்களுக்கு சேவை செய்கிறாங்க. திமுக ஆட்சியில் யார் இது வரைக்கும் தினகர் ஆட்சி ஆகட்டும் சசிகலா ஆட்சி ஆகட்டும் யார் ஆட்சி வந்து விஜயகாந்தி ஆட்சி ஆகட்டும் யாருமே எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குறது இல்லை. எங்களுக்கு வந்து திமுக ஆட்சி தான் கொடுக்குறது. திமுக ஆட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மலராது மலராது மலராதுன்னு அந்த ஆட்சி வராது. ஏன்னா தளபதி ஆட்சி தான் வரும். ஏன்னா தளபதி தான் நிறைய எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதனால் தளபதி தான் வராது. பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதனால அது கண்டிப்பாக மலராது. அது கண்டிப்பாக இங்கே நடக்காது. ஏன்னா அவங்க வந்து பிஜேபிக்கு கூஜா தூக்குறாள் அதிமுக. கண்டிப்பாக மக்கள் வெறுக்கிற வந்து பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த வாட்டியும் நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்கள் தான் மீண்டும் டிஎம்கே ஆட்சி தான் வரும். ஏன்னா சிறப்பாக நடக்குது தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி தவிர வேறு எந்த ஆட்சியும் வந்து பார்க்கக்கூட இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் டிஎம்கே தான், எங்கே போனாலும் டிஎம்கே தான், அவங்களோட ஆட்சி தான். இப்போ இங்கே அமைச்சர் இருக்கார், அவர் நல்லா செயல்படுறாரு. சேகர் பாபண்ண நல்லா சூப்பராக பண்ணுறாரு. எந்த ஒரு குறையும் இல்லை, சொல்லக்கூடிய குறையே கிடையாது. நல்லபடியாக தான் நடக்குது. அதனால் மீண்டும் 2026 தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். அப்புறம் அவர் சின்னவர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின், அவரை வந்து டெபுட்டி சிஎம்மாக மறுபடியும் தான் அவரை தான் வருவார். அவங்க இதில் வந்து நடந்துச்சுன்னா நாங்கள் அதில் வந்து தட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அம்மா இருக்கும்போது எங்களுக்கு இலவச வீடு கொடுத்தாங்க, அதோடு இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. அவர் 4 வருஷம் இருந்தார் எடப்பாடி, இன்னும் எங்கள் மக்களுக்கு எதுவுமே கொடுக்குறன்ற பேரில் அலக்கழிக்கிறாங்க. எங்கே போனாலுமே வந்து நாங்கள் தரோன்றாங்களே கண்டி ஆனால் இதில் வந்து நாங்கள் எங்கே போனாலுமே நாங்கள் வாங்குகிறோம். எங்களுக்கு இந்த சோஷியல் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை இருக்குது. நாங்கள் போய் எங்களோட ஐடி கார்டை கொடுக்கும்போது எங்களோட நலவரையாட்டியை இவங்க கொடுத்ததில் நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு நிறைய வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்கள் மக்களுக்கு இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்குது. ஸோ அதுதான் நாங்கள் சொல்லுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் 7வது முறையாக முதலமைச்சர் ஆவார் என்பதற்கு இது உறுதி சான்று. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எடப்பாடியும் அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் 4 வருஷம் ஆட்சி ஆண்டார்ல, அது நல்லா தான் பண்ணியிருக்கேன்றாரு. நல்லா பண்ணியிருந்தாலும் இப்படி இல்லை, இவர் பண்ணுற மாதிரி பண்ணலை. இவர் பண்ணுறது மாதிரி அவர் பண்ணலை. அதுக்கு மேலே இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லா தானங்க பண்ணுறாரு. நல்லா மாதமாகனா 1000 ரூபாய் எனக்கு போடுறாங்க. எடப்பாடி மாதம் தரல. இப்போ ஏதோ ஒரு பொங்கலுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சலுகை பண்ணுறேன். ஆனால் எங்கள் ஏரியாவில் நல்லா இது பண்ணுறாங்க. பொதுவில் எங்கள் இடத்துக்கு நல்லா இது பண்ணுறாங்க. வெளியுமே எல்லாருமே இதுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆட்சி தான். அது நல்லா நடந்துச்சா அப்படி நாங்கள் சொல்ல வரல, எல்லாரும் செஞ்சுருப்பாங்க, அப்படி கிடையாது. ஆனால் இப்போ வந்து பெனிஃபிட் எதில் இருக்குது, மக்கள் அதை தானே பார்ப்பாங்க. எது செஞ்சாங்க எது செய்யலைன்றதில்ல. இப்போ வந்து மக்களை நோக்கி போகிறது என்ன, யார் எதை செய்கிறாங்க அதுதானே மக்களை நோக்கி போவோம். அதை தானே தேடி போவாங்க. மக்கள்ன்றவங்க எதை தேடி போவாங்க, நம்மளுக்கு யார் நல்லதை செய்வாங்க, யார் வந்தால் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்ப்பாங்க. அதை எதிர்பார்த்து போகிறவங்க எதுக்கு போவாங்கன்னா சூரியனை தேடி தான் போவாங்க. அதுதான். எடப்பாடி ஆட்சி பார்க்க போனீங்கன்னா அம்மா காலகட்டத்தில் இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அம்மாவை ஏற்றுக்கலாம், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம முக்கிய சிறுபான்மை இஸ்லாமிய ஓட்டுகள்லாம் ரொம்ப அவங்களுக்கு கிடைக்காம போகுது. இருந்தாலும் நம்மளுடைய முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா நம்மளுக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா தான் கொடுக்கணும். நம்மளுடைய இஸ்லாமியனும் சரி எல்லா சமூக மக்களுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்குறது ஒரே ஆட்சி பார்க்கனா திராவிட ஆட்சி தான். மற்ற எந்த ஆட்சியும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாரி இல்லை. இப்போ யார் வேணாலும் எந்த ஆட்சியில் வந்து நாங்கள் இது பண்ணிவிடும் அதை பண்ணிவிடும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய் 50-60 வருஷம் காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அவங்களாலே எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் இருக்கும்போது, ஆனால் இருந்தாலும் நம்மளை முதல்வர் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நல்லபடியாக நல்ல ஆட்சி தான் கொடுக்குறாரு போல். ரைட்டு, சிறப்பாக தான் நடத்தினார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே மாம மச்சானா ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா
பாசிச பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு சிஏக்கு ஆதரவு கொடுத்தாரு, சிறுபான்மை மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சாரு. இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கிறங்க, இன்றைக்கி இந்தியா எவ்வளோ பிளவுபட்டு கிடக்கு. இன்றைக்கி இந்தியா நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிம்மதியாக கிடையாது. ஏன்னா இவங்க ஆட்சி இருக்கிறதுனால. சரிங்களா? நாம் பிஜேபியோட ஆட்சி இந்தியாவில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்தியா பிளவுபட்டு கிடக்குது. தமிழ்நாட்டில் யாரால் எதுவுமே செய்ய முடியாது, யாராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. சார் என்ன திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காரு தெரியுமா தளபதி? சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு மக்களுக்கு யாராவது ஒருத்தரை சொல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சார், குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு. நான் முதல்வர் திட்டத்தில் படித்து இன்றைக்கி எவ்வளோ பேர் ஆளாக இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். தமிழ்நாட்டில் நாம் இருக்கிறோம், வாழ்றதுதே நமக்கு பெருமையாக இருக்குது சார். அதனால் தமிழ்நாட்டில் மலர போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் சார். அது ஒன்று தான் சார். அது வேறு யாருக்குமே இடம் இல்லை சார். அது சரித்திரத்தில் இடம் பெறாது. அது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அதிமுக என்ற ஒரு அத்தியாயமே எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அவருடைய அத்தியாயமே முடிந்து வச்சு. அதிமுக வந்து மக்களை அழிக்கிற சக்தி அந்த பிஜேபி கூட அவங்க கூட கூட்டணியாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கூட இருந்தால் அவங்க ஒரு இடம் கூட வரமாட்டாங்க. ஒரு இடம் வந்தால் கூட மீதி எல்லாமே இவங்க தான் வருவாங்க. சான்ஸே இல்லை. டிஎம்கே தான் 2026 கண்டிப்பாக வரும். மறுபடியும் காலடிக்கு வைக்கும்.